விச் ஸ்பீசிஸ் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் அயான்ஸாக கொடுத்துருக்காங்க தான் பிரச்சனை. இந்த ஆக்டா டெட்ரைன் வரமாட்டான், ஆல்ரெடி பார்த்துட்டோம் நான் அரோமேட்டிக்ன்ட்டு. இவன் கேட்டிருக்கிறது அரோமேட்டிக். இப்போ பென்டா டைனைல் கேட்டையான், சைக்ளோ பென்டா டைனைல் ஆனையான், அடுத்து சைக்ளோ ஹெப்டா ட்ரைனைல் ஆனையான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஹெப்டா ட்ரைனைலில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவே இது பாசிட்டிவாக இருக்குது, கேட்டையானா இருக்கு அப்படின்னா ட்ரோபிலியம் கேட்டையான் மோர் ஸ்டேபிள், பயங்கர அரோமேட்டிக் நேச்சர், ரெசனன்ஸ் அதிகம், அதனால ஸ்டெபிலிட்டி அதிகம். ஆனையான்னு கொடுக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 8 எலக்ட்ரான் கணக்கு வந்துடும். ஏன்னா ஆன்டி அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 4, 8, 12 தான் இன்க்ரீஸ் ஆகும் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அது லீஸ்ட் ஸ்டேபிள், எனர்ஜி ரொம்ப அதிகமாகவும் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். அதனால இவனும் கிடையாது, ஸோ இவனும் கிடையாது. இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர்ல பென்டா டைனைல் கேட்டையான் ஆனையான் 2 இருக்கா, இந்த வராருங்க. ஒன்று கேட்டையான் இருக்கு, இன்னொன்று வந்து ஆனையான் இருக்கு. ரைட், இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ விஷயம் என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 4 பை எலக்ட்ரான் தான் இருக்கும் ஆன்டி அரோமேட்டிக் அவுட். இதில் வந்து இந்த மைனஸ் சார்ஜும் ஒரு பை பாண்டா கன்சிடர் பண்ணி, ஏன்னா உள்ள ரெசனன்ஸுக்கு போவான். அப்போ இவன் அரோமேட்டிக். ஆனையான் எங்கே இருக்கு? ஓகே. உடனே எல்லாருக்கும் போயிட்டு ஆனையான் இருந்தால் அரோமேட்டிக்னு சொல்லிடக்கூடாது. சரி, எங்கே நீங்கள் பை எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? அடுத்து போவோம்.